ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதா ஒரு வீடியோ. கலாச்சார சீர்கேடு. நாங்கலாம் 90s கிட்ஸ். அப்பலாம் மொபைலும் இல்ல, வீட்ல டிவியும் இல்ல. ஊருக்கு ஒரு டிவி இருக்கும். அங்க வந்து ஒரு ஒளியும் என்னைக்காவது கிரிக்கெட் இப்படிதான் நடக்கும். ஆனா சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கூட ஒரு சினிமா கொட்டகை அப்படின்னு இருக்கும். இப்ப என்னைக்கு இந்த மாரி செல்லு, சேனல்ஸ் எல்லாம் வந்துச்சோ, அதுல இருந்து அந்த சினிமா கொட்டகையெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்ப வீட்ல அம்மா, அப்பா, தாத்தா இப்படியெல்லாம் போகையில நாங்களும் கூட சேர்ந்து போயிருவோம். ஒரு வாரத்துக்கு 3 தடவையாவது போயிருவோம். ஆம். அப்பல்லாம் படம் எடுக்கையில ஏதாவது ஒரு அதுல ஒரு கதை இருக்கும். ஆ அந்த படத்த பார்த்தா நெறைய பேரு போலீஸ் ஆகணும்னு நெனப்பாங்க. விஜயகாந்த் சார் படத்த பார்த்தா போலீஸ் ஆகணும்னு நெனப்பாங்க. ம். அர்ஜுன் சார் படத்த பார்த்து எத்தனையோ பேர் மிலிட்டரிக்கு போனவங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஊருக்கெல்லாம் நல்லது பண்றதுக்குன்னு ஒரு ஹீரோ இருப்பாரு. ம். ஒருத்தர் வந்து லவ் பண்றவங்கள சேர்த்து வைக்கிறதுக்குன்னு இருப்பாங்க. அம். ஒருத்தர் எப்படி படிச்சா முன்னேறலாம்? படிப்பு மூலியமா ஒரு பாமர மக்கள் எப்படி நல்ல நிலைமைக்கு வர்றாங்க? இப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல கதை இருக்கும். அதுல இருந்து எ நாங்க 90s கிட்ஸ் ஏதோ ஒரு நல்லத கத்துக்கிட்டோம். ஆனா, இப்ப இருக்க இப்ப இருக்க காலத்துல நம்ம குழந்தைங்கள என்ன அந்த படத்துல என்ன கதைன்னு தெரியாம நம்ம வந்து கூட்டிட்டு போயிறக்கூடாது. அப்படி கூட்டிட்டு போனோம்னா, நம்ம தான் கண்ண மூடிக்கிட்டு உட்கார்ற நிலைமை ஆயி போயிருது. இப்ப இப்ப ஒரு ரீசன்ட் டேஸ்ல பிரதீப் ரங்கநாதன் ஒரு படத்துல நடிச்சாரு. எங்க பசங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு வந்து பசங்க கதை சொல்லியிருப்பாங்க. அதனால தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் புதுசா பார்க்குறேன். என் பசங்க எனக்கிட்ட கதையையும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. பாருங்க, பாருங்க, பாருங்கன்னாங்க. நானும் பார்த்துட்டே இருந்தேன். சரி, வ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சாதாரணமா தான் போச்சு. இன்னைக்கு நடக்கிற மாரி சாதாரணமா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் ஆகவும் அது கொஞ்சம் கதை வேற மாரி போக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நான் லாஸ்ட் வரையும் நம்பிக்கையா, இல்ல இப்படி கதை போகாதுடா. ம் இப் இப்படி இப்படி ஒரு கதை எடுக்கிற அளவுக்கு இன்னும் நாடு மோசமாகல. எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணு ஹீரோவோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிரும். இந்த குழந்தையும் இவங்களே பார்த்துக்குவாங்க. தான் குழந்தை மாரியே அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு இதுலதான் நான் பெட்டெல்லாம் கூட கட்டுனேன். டேய் அப்படிலாம் போகவே போகாதுடா. இப்படி ஒரு படம் எடுப்பாங்களாடா? அப்படின்னு நான் பெட்டெல்லாம் கூட கட்டிட்டேன். என் பசங்க அப்ப கூட இல்ல இதுதான் கதைன்னு சொல்லல. நானும் பொறுத்து 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 உட்கார்ந்து கடைசியில எப்பா என்னடா கதை அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. இதுல வேற சினிமா பார்த்துட்டு வெளிய வரையில பசங்க ஒரு 10 வயசு 13 வயசு பசங்க நல்லா சூப்பரா இருந்துச்சு, நல்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? அப்ப இப்படிலாம் பண்ணி கூட பண்ணிக்கலாமா? ஒரு படம் எடுத்தா அதுல ஏதாவது ஒரு மோட்டிவேட் இருக்கணும். மக்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வழி இருக்கணும். ஒரு மன அமைதி இருக்கணும். வேற இந்த வன்முறை அத இத நீங்க வேணான்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு தக்கன வேற மாரி யோசிக்கலாம்ல. இப்படி ஒரு கதையவா எடுக்கணும்? அந்த சின்ன பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்குங்க? நாங்கலாம் சின்ன வயசுல போகையில உள்ளத்தை அளித்தாள்ன்னு ஒரு படம். அப்ப ஒரு பாட்டு போட்ட உடனே ரம்பா டான்ஸ் ஆடையில எங்க சித்திக்கு ஒரு கொட்டு நறுக்குன்னு. இந்த மாதிரி படத்துக்கு ஏன் கூட்டிட்டு வந்த? அப்படின்னு எங்க அப்பா கொட்டிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த காலங்கள் போயி, இப்படி ஒரு படத்த நம்ம குழந்தைங்கள போய் கூட்டிட்டு போய் பார்க்க வேண்டிய நிலைமை வருமா? இப்ப வந்து ஒரு ஹீரோவா வர்றவங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற அளவு தானே படம் நடிக்கணும். இது இது நல்ல கதையா? ஃபுல்லா கேட்டுட்டு அது
யோசிச்சுதான் நடிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. எப்படி வேணாலும் நடிச்சா ஓடிரும்னு நடிக்க கூடாது. ஒருத்தர் நடிச்சா அவர் கடைசி வரையும் மக்கள் மனசுல இடம் பெறணும். விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், அர்ஜுன் சாரா இருக்கட்டும், மார்க்கெட் இல்லாட்டினா கூட காலங்கள் அவங்க நினைவை எப்பவுமே வச்சிருக்கும். அந்த காலத்துல இருந்து அப்படிதான். எம்ஜிஆர் சார்ல இருந்து, சிவாஜி சார்ல இருந்து, அதாவது மக்கள் நல்வழிப்படுத்ததான் படம் இருக்கணுமே தவிர, எப்படி வேணாலும் எடுக்கலாம், என்ன கதை சொன்னாலும் ஓடிரும் அப்படின்னு படம் எடுக்காதீங்க. இப்ப கூட ரீசன்ட் டேஸ்ல இட்லி கடைன்னு ஒரு படம் வந்துச்சு. சொந்த ஊர்ல ஒரு இட்லி கடை, இட்லிய நல்லா செஞ்சா கூட அங்க வாழ்ந்துக்கலாம். ஆட தெரியாதவன் தெருக்கோணல்னு சொல்லிட்டுதான் வெளிநாடு போய் சம்பாதிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. நம்ம நாட்டிலேயே எவ்வளவோ 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 வேலைகள் இருக்குது. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுவிட்டு இப்படி இருக்கோங்கிறதுக்குதான் அந்த படம். ஏதாவது ஒரு சின்ன நல்ல பழக்கம், சரி நல்ல பழக்கம் கூட இல்ல, ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தா படம் பார்த்தாச்சு அப்படின்னு இருக்கணும். இப்படியா இவ்வளவு ஒரு மோசமா? இப்படியெல்லாம் தயவு செய்து யாரும் ஒத்துக்கிட்டு நடிக்காதீங்க. நாங்க இனிமே நாங்களா தனியா போய் அந்த கதைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்துதான் எங்க பசங்களை கூட்டிட்டு போகணும் போல. என்ன கதைன்னே தெரியாம கூட்டிட்டு போயிட்டு மக்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம இருந்தா தெரியாம இருந்துட்டு போகுது. அத பத்தி ஒண்ணும் இது கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப தெரிஞ்சுக்கணும் தானாவே. அதுலயும் அந்த படத்துல அப்பா கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. அவரெல்லாம் நாங்க 90s கிட்ஸுக்கு தெரியும் அவரெல்லாம் எந்த லெவல்ல வச்சிருந்தோம்னு. என்ன கதையில வேணாலும் நடிக்கலான்னு நடிக்க கூடாது. இருக்க மரியாதையையும் கெடுத்துக்க கூடாது. காசை கொடுத்து மரியாதையை வாங்க முடியாது. இருக்க மரியாதையும் காசுக்காக கெடுத்துக்காதீங்க. அதனால படம் எடுக்கிறவங்களும் சரி, படம் நடிக்கிறவங்களும் சரி, அந்த கதை நல்லா இருக்கா, இது மக்களுக்கு சேர்ந்தா நல்லா இருக்குமா, பசங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பழக்கம், நல்ல குணங்களை கத்து கொடுக்குமா அப்படின்னு நினைச்சு எடுங்க. தயவு செய்து பணம் வந்தா போதும்னு எடுக்காதீங்க. எல்லாத்தையும் யோசிச்சு எடுத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டம் ஒரு படம் மூலியமா மாறுமானா கண்டிப்பா மாறும். அந்த மாதிரி எடுங்க. ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.